So hi hello வணக்கம் நான் தான் உங்க காவியதர்ஷினி சிஸ்டர். இன்னைக்கு நம்ம வந்து functions in Python programming பார்க்க போறோம். So functionsலாம் ஒண்ணுமே இல்ல, ஒரு block of set of statements இருக்கும். அந்த block of statements வந்து நம்ம வந்து ஒரு particular task செய்ய வைக்கிறதுக்கு பேரு தான் functions. So இதுக்கு வந்து நம்ம பேசிக்கா defங்கிற ஒரு keyword யூஸ் பண்ணுவோம். So def போட்டு தான் defங்கிற ஒரு keyword யூஸ் பண்ணி தான் எப்பவுமே functions நம்ம செய்வோம். So இப்போ பேசிக்கா ஒரு ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் பார்க்கலாமா? So இங்க பாருங்க, def calculate sum of d1, d2, that is data 1, data 2. இப்போ நான் வந்து sum பண்ண போறேன். So ரிசல்ட்ல என்னோட ரிசல்ட்ல நான் sum பண்ண போறேன், addition பண்ண போறேன், நான் subtraction பண்ண போறேன், multiplication பண்ண போறேன், division பண்ண போறேன், எது பண்றதுனாலும் அதோட ஃபார்முலாவை ரிசல்ட்ங்கிற ஒரு வேரியபிள்ல யூஸ் பண்ணிட்டு அந்த வேரியபிள்ல நான் வந்து ரிட்டர்ன் பண்றேன். ஸோ def calculate sum, இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஓகேவா? இதுதான் பாடி ஆஃப் தி ஃபங்க்ஷன், அதாவது பிளாக் ஆஃப் கோட். இந்த பிளாக் ஆஃப் கோட் தான் வந்து நம்ம பர்டிகுலர் டாஸ்கை வந்து ரன் பண்ணும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ரிசல்ட்டை வந்து எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, ரிசல்ட்னு வச்சுக்கலாம், இல்ல வேற வேரியபிள் கூட நீங்க வச்சுக்கலாம். சம் வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் நேம் ஆஃப், இப்போ பாராமீட்டரைஸ்டா இருந்ததுன்னா அதோட வேரியபிளுக்கான வேல்யூஸ் போட்டு நம்ம பிரிண்ட் பண்ணிக்கணும். திஸ் இஸ் பாராமீட்டரைஸ்ட் ஃபங்க்ஷன் பிளாக். இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஃபாரன்ஹீட், செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் கன்வர்ஷன். ஸோ நம்ம ஃபாரன்ஹீட் செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் ஃபார்முலா என்னவோ Fahrenheit minus 32 into 5/9. ஸோ இது வந்து நம்மளோட செல்சியஸ் வேல்யூவை கொடுத்துரும். அந்த செல்சியஸ் வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் பண்றோம் ஃபங்க்ஷன் பிளாக்குக்குள்ள. அதை வந்து இப்போ வந்து ஃபாரன்ஹீட்டுக்கு ஒரு வேல்யூ வெளியில ஃபங்க்ஷன் நேம் வச்சு வெளியில கால் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் வரும். சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த அடிஷன் பிளாக்கை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் எல்லாமே ரன் ஆகும். இதே செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் பார்த்தீங்கன்னா ஈஸி 4 ஸ்டெப்ஸ்ல. இப்போ இதே இந்த 4 லைன் ஸ்டெப் 3 லைன் ஸ்டெப்பா இருக்குல்ல, இந்த ஃபார்முலால எதுவுமே யூஸ் பண்ணாம வெறுமனே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எழுதணும், குவிக்கா எனக்கு ஈஸியா முடியணும் அப்படிங்கிறதுக்கான ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாமா? ஸோ நான் எந்த ஒரு ஃபார்முலாவுமே யூஸ் பண்ணல, ஐ எம் ஜஸ்ட் ரிட்டர்னிங் a into b. ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணும், நான் கொடுக்குற 2 வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். இதே சம் வேணும்னாலும் a plus b, இல்லை சப்ராக்ஷன் வேணும்னாலும் a minus b. ஸோ உங்களுக்கு என்ன ஃபார்முலா வேணுமோ அதை ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல நீங்க எழுதிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடும். எக்ஸாம்பிள் C5 அடிஷன், இதே மல்டிப்ளிகேஷன் இங்கே நாமளே சேஞ்ச் பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து 1 லைன்ல சிம்பிளா முடியறதுக்கான, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வச்சு சிம்பிளா முடியறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் பிளாக். இது வந்து பாராமீட்டரைஸ்ட். இதே அன்பராமீட்டரைஸ்ட்னா உள்ளுக்குள்ள எதுவுமே இருக்காது. ஸோ நான் ஒரு ஃபங்க்ஷன் பிளாக் எழுதுறேன், அந்த பிளாக்குக்குள்ள நான் எதுவுமே பாராமீட்டரைஸ்ட் வேரியபிள் தரல. ஸோ அப்போ எனக்கு எப்படி பிரிண்ட் ஆகும்? ஸோ உள்ளுக்குள்ள ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எம்டியா ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் எனக்கு எப்படி ஒர்க் ஆகும்? திஸ் கோட் இஸ் நத்திங் டு ரிட்டர்ன். நான் உள்ளுக்குள்ள பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறேனோ அதுவே தான் ரிட்டர்ன் ஆகுது. இதே இப்போ இங்கே ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்து நான் பண்றேன் அப்படின்னா எரர். என்ன எரர்? This function takes 0 positional arguments but 1 was given. என்னோட ஃபங்க்ஷன்ல உங்களுக்கு ஒரு ஆர்குமெண்ட்டுமே இல்லை, பட் ஆனால் நான் உங்களுக்கு ஆர்குமெண்டல் வேல்யூ நான் பாஸ் பண்றேன். ஸோ எரர் காட்டுது. ஸோ நீங்க பாராமீட்டரைஸ்ட்ல அன்பராமீட்டரைஸ்டா கொடுக்க முடியாது, அன்பராமீட்டரைஸ்ட்ல நீங்க பாராமீட்டரைஸ்டா கொடுக்க முடியாது. ஸோ பாராமீட்டரைஸ்ட் இஸ் நத்திங் பட் நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் பிளாக்குக்குள்ள 2 வேரியபிள் கொடுக்கிறது.
ரெண்டு வேரியபிள் 2 3 எத்தனை வேரியபிள் வேணுமோ நீங்க கொடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ ஆனா அந்த நம்பருக்கு ஈக்குவலா தான் நீங்க கொடுக்கணும் இப்போ இது இங்க வந்து 2 வேரியபிள் இருக்கா நான் இங்க ஒண்ணு தான் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து தப்பா தான் வரும் ஸோ பாராமீட்டர்ஸ் கவுண்ட்டும் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் இங்க பாருங்க மிஸ்ஸிங் ஒன் ரெக்கார்ட் பொசிஷனல் ஆர்குமெண்ட் பி நீங்க 2 கொடுத்துட்டு 1 மட்டும் பாஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி ஸோ நீங்க எத்தனை பாராமீட்டரைஸ்டு வேரியபிள்ஸ் யூஸ் பண்றீங்களோ அத்தனை வேல்யூஸ் நீங்க கொடுக்கணும் ஸோ பாராமீட்டரைஸ்டா வச்சுட்டு நீங்க வேல்யூ பாஸ் பண்ணாமையும் இருக்க முடியாது அன்பேராமீட்டரைஸ்டா வச்சு நீங்க வேல்யூ பாஸ் பண்ணியும் உங்க ஃபங்க்ஷனை ரன் பண்ண முடியாது ஸோ இதுதான் உங்களோட பேசிக் ஆன ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு பார்க்கறது இப்போ இன்னொரு இதே இஃப் எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணி பார்க்கலாமா இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் 3 ன்னு வச்சுக்கிறேன் ஸோ ஃபங்க்ஷன் 3ல 2 வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன் a, b இப்போ a வந்து b ஓட கிரேட்டரா இருந்ததுன்னா returns from if block நமக்கு புரியுற மாதிரி ஒரு print statement return a வை return பண்றோம் else returns from else block return b ஸோ இதை இப்போ எப்படி நம்ம கால் பண்ணுவோம் இப்போ இதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம் ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு கால் பண்ணலாமா ஸோ எனக்கு என்ன வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகுது ஸோ ஃபங்க்ஷனை வந்து இப்படியே கால் பண்ணுறேன் ஃபங்க்ஷன் நேம் என்ன ஃபங்க்ஷன் 3 ஃபங்க்ஷன் 3 ஆஃப் 10, 5 ஓகேவா ஸ்பேசிங் எரர்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கம்மா வேல்யூ ரிட்டர்ன் 10 ஏன்னா 10 வந்து 5 ஓட கிரேட்டர் ஸோ 10 ரிட்டர்ன் ஆகுது இதே 0, 5 வேல்யூ ரிட்டர்ன்ட் இஸ் 5 ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் எல்ஸ் பிளாக் ஏன்னா b is greater than ஸோ உங்களோட ஃபங்க்ஷன் பிளாக் இப்படி தான் நம்ம எழுதணும் இதெல்லாம் வந்து ரிட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி ஓகேவா இப்போ இதுல 3 பாராமீட்டரைஸ்டு வேரியபிள் வச்சு பார்க்கலாமா இப்போ வந்து நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க avg of ஸோ ஆவரேஜ் கண்டுபிடி எத்தனை வேரியபிள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஒரு 3 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ r is equal to ஸோ எத்தனை வேரியபிள் a plus b plus c
divided by 3. So உங்களோட written R. Just உங்களோட average formula தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷனை கூப்பிடலாம். ஸோ AVG of six, 8, 10. ஸோ 8.0 உங்களோட ஆவரேஜ் வேல்யூ கிடைச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் ஃபங்க்ஷன் பிளாக்ஸை யூஸ் பண்ணணும், பேராமெட்ரைஸ்ட் அண்ட் அன்பேராமெட்ரைஸ்டாக. ஸோ இப்போ நம்ம வந்து முன்னாடியே ஸ்டார்டிங் ஆஃப் தி கிளாஸஸில் இன்ட்ரடக்ஷன்ஸ் டைமில் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, செலெக்ஷன் கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஐட்ரேஷன் கண்ட்ரோல்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஐட்ரேஷன் கண்ட்ரோல் ப்ராப்ளம் பார்த்துடலாம். while loop, for loop வச்ச ப்ராப்ளம்ஸ். இப்போ நம்ம அன்னைக்கு ஃப்ளைட் இதே பார்த்தோம்ல, இப்போ நம்ம வந்து ஒரு பேகேஜ் ரொட்டேட்டர் இருக்கும். ஸோ அது சும்மா சுற்றிட்டே இருக்க முடியாதுல்ல, நம்ம பேகேஜ் பிக் பண்ண ஜீரோ பேகேஜ் வரும்போது அந்த ரொட்டேட்டர் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு அல்கோரிதம் பார்த்துருந்தோம், சூடோ கோட் பார்த்துருந்தோம்ல. இப்போ அதை வந்து ப்ரோக்ராமைஸ்டாக பார்க்கலாம். ஸோ பேக் கவுண்ட் வந்து இப்போ ஒரு 100 பேக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எத்தனை வந்து பிக் பண்றாங்க, எடுக்கிறாங்க அப்படிங்கிற கவுண்ட் வேணும் நம்மளுக்கு, கரெக்டா? ஸோ இனிஷியலா வந்து 0ன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா பேசஞ்சர்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். இப்போ while bag count வந்து greater than 0வா இருந்ததுன்னா கண்டிஷன், whileக்குள்ள கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ greater than 0வா இருந்ததுன்னா நம்ம வந்து கேட்குறோம் பேசஞ்சர் கிட்ட, நீங்க எத்தனை பேக் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி இன்புட் வாங்குறது? ஸோ நம்ம ஒரு இன்டீஜராக தான் வாங்க போகிறோம். ஸோ இன்ட் டைப் கன்வர்ஷன் பண்ணிக்கிறோம். இன்ட் இன்புட் ஆஃப் ஸோ நம்பர் ஆஃப் பேக்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பேசஞ்சர்ஸ்ட்ட கேட்டு கவுண்ட் வாங்கிடும். ஸோ அந்த கவுண்ட்டை நம்ம பேக் கவுண்டோட லெஸ் பண்ணிக்கணும். இஸ் ஈக்குவல் டு பேக் கவுண்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் பேக்ஸ் டேக்கன். ஸோ இப்போ இதை பிரிண்ட் பண்ணலாமா? ஸோ அப்போ நம்மளுக்கு எவ்வளோ பேக்கேஜ் கவுண்ட் இருக்கும் பேலன்ஸ்னு தெரிஞ்சுக்கணும். அதை வச்சு அப்டேட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ஒன்ஸ் 0 வந்துருச்சு அப்படின்னா ரொட்டேட்டர் ஸ்டாப் ஆயிடும். ஸோ நம்பர் ஆஃப் பேக்ஸ் என்னன்னு கேட்டிருக்கு, ஒரு 6ன்னு வச்சுக்கலாம். ஸோ
94. திருப்பி நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்க? நான் இன்னொருத்தவங்க ஒரு 10 bags எடுக்கிறாங்க. ஓகே 0 ஆகணும் இல்லையா? ஸோ இன்னொருத்தவங்க 20 எடுக்கிறாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் பல்கா எடுப்போமா? 60. ஸோ 4 bags இருங்க. 4 5 இல்லை, ஸோ வராது. ஸோ நம்ம எல்ஸ் இது கொடுக்கல. ஸோ பேகேஜ் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் இருக்கும்போது நம்ம வந்து நிறைய பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் பேகேஜ் கவுண்ட் வந்து 0 ஆயிடுச்சுன்னா ரொட்டேட்டர் வில் பி ஸ்டாப்ட். இது வந்து while loop வச்சு ஐட்ரேஷன். நெக்ஸ்ட் நம்ம ஃபார் லூப் வச்சுலாம் பார்ப்போம். ஃபார் லூப்ல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார் லூப்ஸ் இருக்கு. ஒன்று இன் கீவேர்ட் யூஸ் பண்ணி ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வித் கீவேர்ட் யூஸ் பண்ணி ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம 1 to 5 பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஃபார் n in 1, 2, 3, 5, 6 blah blah blah, so many numbers. இப்போ நம்ம இதை வந்து பிரிண்ட் பண்ணோம். இப்போ நம்ம n வந்து பிரிண்ட் பண்ணிப்போம். One, 2, 3, 5, 6. இது ஒரு வே ஆஃப் பிரிண்டிங். இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்றது. இதே இன்னொரு இது மெத்தட் வந்து ரேஞ்ச் யூஸ் பண்றது. ஃபார் n in range of 1, 5. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் வேல்யூ, செகண்ட் வந்து எண்டிங் வேல்யூ. ஸோ இப்போ வந்து நம்ம n பிரிண்ட் பண்ணோம்னா 1, 2, 3, 4. ஸோ பேசிக்காக இது வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டார்டிங் வேல்யூ, இது வந்து எண்டிங் வேல்யூ -1. ரேஞ்ச்லேயே இன்னும் 3 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ இதுல 1, 7, 2 லாஸ்ட் கீவேர்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 2ங்கிறது இட் இஸ் அ ஸ்டெப் நம்பர். ஸோ 2னா 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகி பிரிண்ட் ஆகும். ஸோ 1லேருந்து 7 வர 2 ஸ்டெப்ஸ் இன்க்ரீஸ். ஸோ 1க்கு அப்புறம் 2 ஸ்டெப்னா 3, 2 ஸ்டெப்னா 5, நெக்ஸ்ட் 2 ஸ்டெப்னா 7 வந்துடும். இங்கே வந்து நம்ம வந்து இது வந்து n-1 இருக்கு. ஸோ 7க்கு லெஸ் தென் தான் வரும். ஸோ 7க்குள்ள நம்பர்ஸ் 2 ஸ்டெப்ஸ் இன்க்ரீஸ்ட். இந்த மாதிரி ரேஞ்சு. இதே நீங்கள் வந்து நம்ம ரிவர்ஸ் பிரிண்டிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ 5லேருந்து எனக்கு 0 வரையும் ரிவர்ஸ் பிரிண்ட் ஆகும்னா -1. இது வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆர்டர் பிரிண்ட் பண்ணும். 5, 4, 3, 2, 1. ஓகேவா? ஸோ -1னா ரிவர்ஸ். இதே 2னா ஸ்டெப் வைஸ் +2 இன்க்ரீஸ் ஆகும் ஸ்டார்டிங் நம்பர்ல இருந்து எண்டிங் நம்பர் வரைக்கும். ஸோ ஃபார் லூப்ல இப்படிதான் ரேஞ்சஸ் யூஸ் பண்ணி இல்லைன்னா இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணும். இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. while, do while, ஐட்ரேஷன், செலெக்ஷன்ஸ்ல இஃப், நெஸ்டட் லூப்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் கொஞ்சமாக பேசிக் ப்ரோக்ராம்ஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வந்து நம்ம செலெக்ஷன்ஸும் நெஸ்டட் லூப்ஸும் பார்க்கலாம். ஸோ இது பேசிக் ப்ரோக்ராம்ஸ்லாம் நீங்கள் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது உங்களுக்கு புரியல, டவுட் அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம அடுத்த செஷனில் மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Please do share, subscribe and comment.